அன்றும் இன்றும் சுற்றுல அடுத்ததாக இந்த மன்றத்தில் வந்து பேச இருக்கிற அந்த அழகான 2 செந்தமிழ் செல்லங்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். நிஷரிகா மற்றும் மோகன்வேல், வாங்க. நிஷரிகா, மோகன்வேல் 2 பேரும் மேடையில் தயாராக இருக்கிறாங்க. தமிழ் குடுவையிலிருந்து ஒரு தலைப்பெடுத்து அன்று அப்படின்னு ஒருத்தர், இன்று அப்படின்னு ஒருத்தர் பேச போறீங்க. பேசலாமா? மோகன்வேல், நிஷரிகா 2 பேர்ல அன்று மனிதம் அப்படின்னு யார் பேசுறீங்க? அன்று நான் பேசுறேன். அன்றுன்னு சொல்லி மோகன்வேல் பேசுறாரு, இன்றுன்னு சொல்லி நிஷரிகா பேசுறாங்க. 2 பேருக்கும் உற்சாகமான வாழ்த்துக்களை கைத்தட்டல்களால் பரிசாக்குறோம். சிறப்பா பேசுங்க. அன்றைய மனிதம் அப்படிங்கிற தலைப்புல மோகன்வேல் வாதத்தை தொடங்குகிறார் உற்சாகமான கைத்தட்டல்களோடு. அனைவருக்கும் வணக்கம். தலைப்பு அன்றைய மனிதம். மனிதம் மனிதம் என்றால் என்ன? மனிதம் என்பது பிற உயிரினங்களிடம் அன்பை காட்டி சக உயிரினங்களை தன் உயிர் போல் எண்ணி பாதுகாப்பதே மனிதம். குறிஞ்சி மலராவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். ஆனால் அன்று தினம் தினம் மனிதம் எனும் மலர் பூத்துக்கொண்டே இருந்தது. ஆம், நாமெல்லாம் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு அகப்பட்டு கொண்டிருந்ததை பார்த்து எங்கோ ஒரு மூலையிலிருந்து ஓடோடி வந்து நமக்கெல்லாம் உதவினாரே மகான் காந்தி. அவரிடம் இருந்தது அன்றைய மனிதம். தென்னகத்திலே பிறந்து தென்னாப்பிரிக்க மக்களின் துயரத்தை துடைக்க போராடினாரே தில்லையடி வள்ளியம்மை. அவரிடம் இருந்தது அன்றைய மனிதம். தனது மகனாக இருந்தாலும் பரவாயில்லை, பசுவிற்கு நடந்த அநீதிக்கு சரியான நியாயம் வழங்கினாரே மனுநீதி சோழன். அதுதான் அன்றைய மனிதம். தான் உண்ணாமல் உறங்காமல் உழைத்து உழைத்து வயலிலே விதைப்பதற்காக வைத்திருந்த நெல்லை உணவில்லாமல் உறக்கமில்லாமல் தவிப்பவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தார்களே அன்றைய விவசாய மானுட சமுதாயத்தினர். அவர்களிடம் இருந்தது அன்றைய மனிதம். வரும் வழிப்போக்கர்கள் எல்லாம் இரவில் தங்கி ஓய்வெடுத்து செல்வதற்காக வீடுகளின் முன்பு திண்ணைகளை அமைத்தார்களே அன்றைய மானிட சமுதாயத்தினர். அதுதான் அன்றைய மனிதம். மனிதத்தை மறந்து தவறான நீதி வழங்கியதற்காக தன் அரசவையிலேயே உயிர் நீத்தாரே தென்னகத்தின் பாண்டிய மன்னன். அதுதான் அன்றைய மனிதம். அன்றைய போர் அறத்திலும் கண்ணகி மதுரையை எரிக்கும் பொழுதும் குறிப்பிடுகிறார், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்களை தவிர மற்ற ஒட்டுமொத்த மதுரையும் அழியட்டும் என்று இந்த காட்சி விளக்குகிறது அன்றைய மனிதம் எப்படி இருந்தது என்று. ரஷ்யாவிலே போர். ரஷ்ய மக்கள் எல்லாம் அடைக்கலம் தேடி இந்தியாவிற்கு வந்திருக்கின்றார்கள். இந்தியா அவர்களுக்கு வேண்டிய உடைமைகளையும் உணவுகளையும் கொடுத்து அவர்களுக்கு தங்கும் வசதியை ஏற்படுத்தி ரஷ்யாவிற்கு திரும்பி வழி அனுப்பி வைத்தார்களே. இது கூறுகிறது அன்றைய மனித செயல்பாடுகளை. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த மக்களுக்கு இறக்கும் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர்களின் தாயாக, தந்தையாக, சகோதர சகோதரியாக வாழ்ந்தாரே அன்னை தெரசா. இவை உணர்த்துகிறது அன்றைய மனிதத்தை. அன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரின் வரிகள் இன்சும் ஐநாவில் கல்மேல் எழுத்தாக காட்சியளிக்கின்றன. வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார். மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வேளை இனியுண்டோ என்கிறார் மகாகவி பாரதியார். கண்முன் தோன்றும் மனிதர்களை நீ அன்பு செய்யவில்லை என்றால் எவ்வாறு கண்களுக்கு புலப்படாத இறைவனிடம் அன்பு செய்வாய் என்கிறார் அன்னை தெரசா. என எத்தனை மனித நல் இணக்கங்கள் அந்த மண்ணிலே இருந்தும் இன்று சிங்கத்திற்கு தருகிறது சிங்கமாக வாழ, புலிக்கு தருகிறது புலியாக வாழ, மனிதர்களுக்கு தெரியவில்லை மனிதனாக வாழ. வதைக்கின்ற நிலை இன்னும் நாட்டினிலே மறைவதில்லை வந்துதிக்க சொல்லுகையிலே, பாரதியின் வன்கவிதை தந்துதிக்க சொல்லுகையிலே. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வணக்கம். எது மனிதம்? ஆறறிவு கொண்ட மனிதனிடமே அன்பு காட்டுவது மட்டுமல்ல மனிதம். ஆறறிவு அனைத்து உயிர்களிடமும் அன்பு காட்டுவதே மனிதம். தெருவிலே
ஓர் பூனைக்குட்டி கைகளில் இருந்து ரத்தம் வருவதை பார்த்து ஐயோ என்று ஒரு சிறு குழந்தை விடும் ஒரு சொட்டு கண்ணீரிலும் உள்ளது மனிதம். சாலையில் கால் உடிந்து கிடந்த நாய்க்குட்டி. காலை இழந்தாலும் வால் விழுந்து போகக்கூடாது என்று அதற்கோர் செயற்கை காலை பொருத்தி அழகு பார்த்த பாண்டிச்சேரியை சார்ந்த தங்கராஜனின் தங்கமான உள்ளத்தில் மிளிர்கிறது மனிதம். குன்றக்குடி கோவிலில் யானை சுப்புலட்சுமி இறந்த போது கண்ணீர் விட்ட கண்களில் இருந்து விழுந்த கண்ணீர் துளி மனிதத்தின் உயிர் துளியாக வந்து விழுந்ததே, அந்த துளிகள் சொல்லும் இன்றைய மனிதத்தை. கும்பகோண தீ விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சிறுமியை தூக்க வந்த சித்தப்பாவிடம் என்னை மட்டும் காப்பாற்றாதீர்கள், என் அடுத்த அறையில் என் தோழியும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள், அவளையும் சேர்த்து தூக்குங்கள் என்று சொன்னதே அந்த சிறுமி. இங்கு மிளிர்கிறது இன்றைய மனிதம். அதே தீ விபத்தில் அந்த பாழாய் போன நெருப்பு இன்னும் 10 நிமிடம் என் உடலை பற்றாமல் இருந்திருந்தால் நான் இன்னும் 10 குழந்தைகளை பக்குவமாய் பாதுகாத்திருப்பேனே என்று கண்ணீர் விட்டாரே கட்டிட தொழிலாளி முருகேசன். இங்கு மிளிர்கிறது மனிதம். வழிமுறையை சொல்வது அல்ல மனிதம், அதை பெறும் முறையை சொல்வதுதான் மனிதம். இருக்கும் போது மட்டுமல்ல, இறந்த பிறகும் உடல் அனாதையாக போகக்கூடாது என்று சாலையோரம் மருத்துவமனையில் அனாதையாக கிடக்கும் அனாதை பிணங்களை எல்லாம் நல்லடக்கம் செய்யும் சேலத்தை சார்ந்த கீதா என்ற பெண்மணி. அதற்கு அந்த ஊர் மக்களிட்ட பெயர் கல்லறை தோட்டத்தின் கன்னியாஸ்திரி. இறப்பதற்குள் குறைந்தது 10,000 அனாதை பிணங்களையாவது நல்லடக்கம் செய்வேன் என்று உறுதி எடுத்தாளே கீதா. இங்கு ஒளிர்கிறது இன்றைய மனிதம். அன்னதானத்தை பார்த்திருப்பீர்கள், இரத்த தானத்தை பார்த்திருப்பீர்கள், ஏன் உடல் உறுப்பு தானத்தை கூட பார்த்திருப்பீர்கள். ஆனால் தாய்ப்பால் தானத்தை பார்த்ததுண்டா? ஆம், கோயம்புத்தூரை சார்ந்த ஸ்ரீநிதி என்ற பெண் அரசு மருத்துவமனையில் இருக்கும் குழந்தைகளுக்கு 108 லிட்டர் தாய்ப்பாலை தானமாக வழங்கினாளே ஸ்ரீநிதி. தாயாக இருப்பதை விட தாய்மையோடு இருப்பதே பெருமை என்றாளே அந்த பெண். இங்கு வலம் வருகிறது உண்மையான மனிதம். சாலையிலே செல்லும் போது கால் தவறிவிட்டால் வழியில் செல்லும் பாட்டி பார்த்து போப்பா என்று சொல்லும் அந்த பாட்டியின் வார்த்தையில் உள்ளது மனிதம். பேருந்திலிருந்து இறங்கும் போது பார்த்திறங்குமா என்று சொல்லும் நடத்துனரின் வார்த்தையில் உள்ளது மனிதம். 6 அறிவை படைத்தவனெல்லாம் மனிதன் அல்ல, 6 அறிவை படைத்தவனெல்லாம் மனிதன் அல்ல, 6 அறிவை பயன்படுத்துபவன்தான் மனிதன். நன்றி, வணக்கம். மோகன்வேல், நிஷரிகா 2 செந்தமிழ் செல்லங்களும் ரொம்ப அழகான ஒரு உரையை வழங்கியிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். நன்றி ஐயா. 2 பேரினுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். நீங்கள் விட்ட வார்த்தையிலேருந்து தொடர்றேன், நேரடியாகவே கருத்துக்கு வரேன். நீங்கள் இப்போ தான் கைத்தட்டணும். தம்பியை பற்றி சிறப்பு நடுவருக்காக அவன் ரொம்ப பல்வேறு சுற்றுக்களில் ரொம்ப திறமையாக இந்த நிகழ்வில் கையாண்டு இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். பெரிய நகரத்துலேருந்து இல்லாமல் கிராமப்பகுதியிலேருந்து வந்திருக்கார். இன்றைக்கி உன்னுடைய பேச்சில் நல்ல சொல்லாடல் இருந்தது, கருத்து இருந்தது. ஆனால் அதீத தன்னம்பிக்கை வேறு, அதீத நம்பிக்கை வேறு. அதனால தான் ஒரு 2 இடத்துல நூலளவுக்கு ஒரு லேகும்பாங்க ஆங்கிலத்தில். அப்படி விட்டு ஆனால் தெரியாமல் பின்னிட்டேன். அதுக்காகவே ஒரு பின்னி ஒரு கைத்தட்டு. ஆனால் நான் குறிப்பில் சொல்லிட்டேன், இறுதி போட்டி வரைக்கும் நீங்கள் தொடரணும்னு. ஆனால் அடுத்த போட்டியில் அதே இருந்ததுன்னா நன்றி வணக்கம்னு எழுதிட வேண்டிதான். உனக்கு என்னுடைய பாராட்டு. அதில் ஒரு வரி நீ பாரதிதாசன் சொல்லிவிட்டு நான் இந்த ரவுண்ட்லேயே நான் சொன்னேன், வேகமாக திருப்புகளை சொல்லிவிட்டு திருவாசகம்னு சொல்லிடுவாங்கன்னு. அப்போ எப்போன்னா நமக்கு உணர்ச்சி மேலிடும் போது தவறுகள் வரும். கொஞ்சம் நம்ம மேடையில் சொற்களை கையாளணும். அது இன்னும் என்னை போன்றவர்களுக்கே அந்த தடுமாற்றங்கள் உண்டு. ஒரு பெரிய ஆடியன்ஸை பார்த்துட்டா கைத்தட்டு வாங்கணுங்கிறதுக்காக ஒரு சிறிய சொற்றொடரை மாற்றி சொல்லும்போது வரக்கூடிய பதட்டத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். மற்றபடி அற்புதமான பேச்சு.
ஆனால் உங்களுக்கு பின்னாடிக்கு படமாக இருந்து பாடம் எடுக்கிறாரு தலைவர்கிட்டேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு இஸ்லாமியரை பார்த்து இந்து கை கொடுத்துட்டா என்ன மனித நேயம், கிறிஸ்தவ சகோதரர்களை பார்த்துட்டு கிறிஸ்மஸுக்கு போய் 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டுட்டா மத நல்லிணக்கம்ங்கிறான். ஆனால் நம்மால் எழுதுகிறான், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொண்டாடுறதுல என்னடா, நீனும் மனுஷன் நானும் மனுஷன், காக்கை குருவி எங்கள் ஜாதி, அந்த கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களியாட்டம்னு எழுதுங்க. தன் இனமே இல்லாத இனத்தை தன் இனம்னு சொன்னால அதுதான் பெருமை. நீ சூப்பர் டூப்பரு. அந்த பொண்ணுக்கு ஒரு நிமிஷம் இடைவிடாத ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் நீ அடுத்த முறை என்னை தேர்வு செய்து விடலாம்னு எழுதி கொடுத்துட்டு பேச போகலாம். அந்த பேச்சில் எவ்வளவு அடர்த்தி இருந்தது பாருங்கள். பார்வையாளர்கள் எல்லா போட்டியாளருக்கும் சொல்கிறேன், எவ்வளவு கண்டென்ட்டு, எவ்வளவு தயாரிப்பு எல்லாம் நீ சொல்லிகிட்டே வந்தபோது இன்றைய நடைமுறை வரைக்கும் சேர்த்துக்கிட்டீங்க. சுனாமி, கும்பகோணம் தீ விபத்து, குன்றக்குடி ஆதீனத்து யானை இறந்தது, அதான் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைய செய்திகளை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நம்ம அவுட்டேட் ஆகிடுவோம் அப்படிம்பாங்க. அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அவுட்டேட் ஆகிடும்பாங்க. நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு நல்ல பேச்சாளராக வரணுங்கிறவங்களுக்கு செய்தி சேகரிப்பு திறனும் கள நிலவரமும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த துறையில் இருக்கோமோ அந்த துறையினுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கரண்ட்டாக என்ன இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி வச்சுக்கங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு நடுவர் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல மோகன்வேல் அப்புறம் நிஷாரிகா 2 பேருமே ரொம்ப அழகாக மனிதம் அன்று இன்று அப்படிங்கிற கருத்துக்களை ரொம்ப இனிமையான முறையில் எல்லாருக்குமே எடுத்துரைச்சிங்க. முதல்ல அதுக்காக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். நன்றி ஐயா. இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு கனமான ஒரு சீரியஸான தலைப்பு பேசுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல, அதுவும் இந்த மாதிரி ஒரு சூழல்ல. அது நீங்கள் சிறப்பாக கையாண்டீங்க, வாழ்த்துக்கள். மோகன்வேல் நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க, நல்ல நினைவாற்றல். ஏன்னா அவ்வளவு தகவல்களை தொடர்ந்து ஒரு தங்குதடை இல்லாமல் சொல்வது சாதாரணம் அல்ல. அதற்கு உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். உங்களுக்கு ஒரு அறிவுரை, அதாவது உங்களுக்குன்னு மட்டும் இல்லை, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய அறிவுரை என்னென்னா, உச்சரிப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நம்ம ஏனோ அதை சரியாக அதை கவனம் கொடுக்கறது இல்லை அதுக்கு. இப்போது உங்களுடைய பேச்சில் நான் அடிக்கடி என்ன பார்த்தேன் அப்படின்னா, கருத்து செறிவு இருந்தது, நல்ல நினைவாற்றல் இருந்தது. ஆனால் நிறைய முறை நீங்கள் அன்சைய இன்சு அப்படிங்கிற மாதிரியே சொன்னீங்க. அன்றைய சார் சொன்ன மாதிரி நம்ம கைத்தட்டல் வாங்கணும் அல்லது ஒரு பரபரப்புங்கிறதுக்காக நீங்கள் வேகமாக சொல்லும்போது உச்சரிப்பு தவறாகுது. நம்ம மொழியோடைய ஒரு தனித்துவம் அதோடைய எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்தையும் அதற்கு எந்த ஒலி அமைப்போடு உச்சரிக்கணுமோ உச்சரிக்கணும். இல்லை ஒரு எழுத்து மாறினா கூட பொருளே அடியோட மாறிடும். இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் உனக்கு மட்டும் இல்லை, இது உன்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் சொல்வது. நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்க, அழகாக அதை மறக்காமல் சொல்லியிருக்க, அதோட இதுவும் சேர்ந்து கொண்டால், அதாவது ஒரு அழகான ஒரு தங்க கிரீடத்தில் ஒரு வைரமணியும் சேர்ந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் இந்த கருத்தை உனக்கு சொல்கிறேன். இது எல்லா குழந்தைகளுக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான கருத்து. நிஷரிகா, உங்களுடைய அந்த எடுத்து நீங்கள் ஒவ்வொரு கருத்தாக அழகாக அதை சொன்ன விதம் இருக்கு இல்லையா, அற்புதம். நன்றி ஐயா. அதாவது ஒரு புடவை கடையில் போய் இந்த வண்ணம் வேண்டாம், அந்த வண்ணம் வேண்டாம், அடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது அந்த கலையாமல் அந்த கடைக்காரர்கள் எடுத்து போடுவாங்க இல்லையா, அதை பாருங்கள், நம்ம கலைச்சிருவோம். ஆனால் அவங்க கலையாமல் அழகாக நேர்த்தியாக கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, முகம் சுளிக்காத வகையில் அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் சொன்ன விதம் ரொம்ப பிடித்திருந்தது. அதுவும் இந்த தற்காலத்தில் சார் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இப்போ ரத்த தானம் இருக்குது, அன்னதானம் இருக்குது, கண் தானம், உடல் உறுப்பு தானம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் தாய்ப்பால் தானத்தை பற்றி சொன்னீங்க, அது ரொம்ப பாராட்டுக்குரியது. பொதுவாக என்ன எனக்கு தோன்றுகிறது அப்படின்னா, இந்த மனிதம் என்றைக்குமே விலை மதிக்க முடியாத ஒரு குணம். இந்த மனித இனத்துக்கே அது என்றைக்குமான ஒரு தேவை.
பாரதி முதற்கொண்டு, வள்ளுவர் முதற்கொண்டு, வள்ளலார் முதற்கொண்டு எல்லோருமே திரும்ப 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 அடித்து கொள்ளுகின்ற ஒரு குணம், எல்லாருக்கும் எது தேவை என்று சொல்வது இந்த மனித நேயம் அல்லது மனிதம்தான். இப்போ அன்புன்னு ஒன்று சொல் இருக்கு தமிழில், அருள்னு ஒரு சொல் இருக்கு. அன்புனா என்ன? இப்போ நமக்கு தெரிந்தவங்க கிட்ட மட்டும் அல்லது மிஞ்சி போனால் இந்த சமுதாயத்தின் மேலே நம்ம காட்டுகின்ற அந்த கருணை, அது அன்பு. அதையும் தாண்டி எல்லா உயிர்களிடத்திலும் நீ அன்பு காட்டுறியா, அவங்களுடைய துன்பத்தை உன் துன்பமாக பார்க்குறியா, அது அருள். கருணைன்னு சொல்லலாம், பரிவுன்னு சொல்லலாம், ஆங்கிலத்தில் கம்பேஷன். வள்ளுவர் இதை கேட்குறார். நீ சொன்ன இல்லையா, அறிவை படைத்தவன் எல்லாமே மனிதனா? இல்லை, பயன்படுத்த தெரிந்தவன் தான் மனிதன். இது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. எப்படி தெரியுமா? அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய். நல்லா கவனிக்கணும். பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. என்ன அர்த்தம்? தமிழோட இனிமை இதில் தெரியும். பிறரின்னு போடலை. பிறரின் அப்படின்னா அதில் மனிதர்கள் வந்துடுவாங்க இல்லையா? பிரிதுன்னு அக்ரிணையும் சேர்த்துக்கிட்டார் அதில். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு பூனை அடிபட்டதுன்னா நமக்கு உடனே ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததுன்னா அதுதான் மனித நேயம். ஆறறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? எப்போ அதற்கு பிரயோஜனம் என்றால் நீங்கள் இன்னொரு உயருக்காக இறங்கி வரணும். அதனால தான் உங்களுக்கு 6 அறிவு. நான் என்ன அந்த பண்ணுறது அந்த உயிருக்கு என்று நினைப்பது 6 அறிவு அல்ல, அதற்கு பேர் ஆணவம். வள்ளல் பெருமான் அதைத்தான் செய்தார். அவருடைய அந்த ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உணவளிப்பது. நம்ம நாட்டில் அது ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம். நிறைய பேசலாம், ஆனால் அது நேரம் நாகரிகம் கருதி நான் நிறுத்திக் கொள்கிறேன். 2 பேருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க. உங்கள் வாழ்க்கையில் தமிழ் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் விடும். நன்றி, வாழ்த்துக்கள். அழகான மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கி இருக்கிறாங்க. மோகன்வேல், நிசரிகா யாருக்கு எந்த நிறம் கிடைக்க போகுதுன்னு இப்போது பார்க்கலாம். மோகன்வேலுக்கு சிவப்பு வெளிச்சமும் நிசரிகாவுக்கு பச்சை நிற வெளிச்சமும் கிடைத்திருக்கிறது. 2 பேருக்குமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் ஒரு தலைப்புக்கு நிறைய தரவுகளை தேடி அதை தொகுத்து ஒரு 3 நிமிடத்துக்குள்ள அது ஒரு அழகான உரையா இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசுறதுங்கிறதே சாதாரணமான விடயம் இல்லை. அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களை 2 பேருக்கும் கொடுக்கலாம். குறிப்பாக மோகன்வேல் ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து இந்த மன்றத்தில் வந்து தொடர்ந்து நல்ல உரைகளை பேசி கொண்டிருக்கிற தம்பி, இது உனக்கான ஒரு சின்ன எச்சரிக்கை. அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுவதற்கான சாத்தியக்கூறுகளை நீ உணதாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான சமிக்கை தான் இது. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் மோகன்வேலுக்கு. அற்புதமாக பேசி பச்சை நிறத்தை தனதாக்கி கொண்ட நிசரிகாவுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 2 பேரையும் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளையும் சந்திப்போம் என்கிற நம்பிக்கையில் நன்றி. இந்த சுற்றுல அடுத்து நம்மிடையே வந்து பேச இருக்கிற அந்த 2 செந்தமிழ் செல்லங்கள் முகில் மொழியன் மற்றும் ஜாக்சிகா. அழகா 2 இளம் பிள்ளைகள், செந்தமிழ் செல்லங்கள் ஒலிவாங்கி முன்னாடி தயாரா நிற்கிறாங்க. நடுவர்கள் பேனா எடுத்து மதிப்பெண்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறாங்க. கைத்தட்ட ரசிகர்கள் தயாராக இருக்கிறாங்க. இல்லத்திலிருந்து நேயர்கள் தயாராக இருக்கிறாங்க. 2 பேரும் பேசவும் தயாராக இருக்கீங்களா? தயாரா இருக்கும். சரி, தலைப்பு எடுத்துடலாமா? எடுக்கலாம். எடுங்க. குழந்தைகளுக்கு குழந்தைகள்னே ஒரு தலைப்பு கிடைச்சிருக்கு. தலைப்பு உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்புல இந்த 2 குழந்தைகளும் பேச இருக்கிறாங்க. ரொம்ப அழகா அறிவார்ந்த கருத்துக்களை நம்முடைய குழந்தை செல்வங்கள் இந்த மேடையில் வழங்குறாங்க. அன்று குழந்தைகள்னு யார் பேசுறா? நான் பேசுகிறேன். ஓ, அன்று குழந்தைகள்னு ஜாக்சிகா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்றைக்கு குழந்தைகள் அப்படின்னு முகில் மொழியன் பேசுறாரு. 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல ஜாக்சிகா தன் வாதத்தை தொடங்குகிறார். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உலகை அறிய இமயமலையும் ஏறவில்லை, அதற்காக வாடுறுதியில் பறக்கவும் இல்லை. எங்களின் தந்தையின் தோள்பட்டை தான் எங்களை உலகம் அறிய வைத்தது. சந்திரனை தலைநிமிர்ந்து
தினப்பார்த்த தலைமுறைகள் நாங்கள். அன்றைய குழந்தைகள் இடுப்பில் துண்டை கட்டி தலையில் பாரதி போல முண்டாசு கட்டி ஏறு போட்டினார்கள். வெயிலோடு விளையாடி மண்ணில் புரண்டு மகிழ்ச்சி ததும்ப சுற்றித் திரிந்த அன்றைய குழந்தைகள் தெருக்களில் உறவு பிள்ளைகளோடு நிலாச்சோறு உண்டு கண்களில் கைபேசி உருண்டு பிறண்ட பொன்னான காலத்திற்கு இணையுண்டோ? நண்பன் கொடுக்கும் காக்கா கடி கடலை மிட்டாய்க்கு இணையான சுவை வேறெதிலாவது கிடைக்குமா? ஓட்டுநர் உரிமமின்றி தேங்காய் கூடுகளிலும் நுங்கு ஓடுகளிலும் ஓட்டிய 2 சக்கர வாகனத்திற்கு எங்கள் கால்களே அவசர கால தடுப்பான். குளத்தில் குளித்துவிட்டு கரைக்கு வந்தவுடன் எங்கள் மேனியெல்லாம் வெண்மையாக இருக்கும். நாங்கள் தேய்த்து குளித்த வளலை கட்டி என்ன தெரியுமா? மண்ணாங்கட்டி. நாங்கள் தூறலில் நனைந்தால் தலையில் கணமும் பிடிக்காது, தலைக்கணமும் இருக்காது. ஆவாரம் பூவை அரைத்து குளித்தோம், புளிச்சக்கீரையை அவிச்சு உண்டோம், துளசி இலையை மென்று திண்டோம், தூதுவளை சாரெடுத்து அருந்தினோம், பனை வெல்லம் சேர்த்து கேழ்வரகு பிட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமான உணவு உண்ட அன்றைய குழந்தைகளாகிய எங்களுக்கு பல்லும் நன்றாக இருந்தது, சொல்லும் நன்றாக இருந்தது. எதையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் தற்போதைய ஈராயிர குழவிகள் காத்திருப்பின் சுகத்தை மறந்து விட்டனரோ? கல்வியின் பொருட்டும் வேலை மாறுதல் காரணமாக உடனிருந்த நண்பன் வெளியூருக்கு சென்றுவிட துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்த விலாசத்தை வைத்துக்கொண்டு பெரியவர்களின் உதவியோடு கடிதம் எழுதி அனுப்பும் அன்றைய குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள் காத்திருப்பின் சிறந்த சுகத்தை. வார இறுதியில் மறு கடிதம் தபால்காரர் கொண்டு வந்து கொடுத்ததும் துள்ளி சென்று பெற்று வரும் அந்த கடிதங்கள் 1000 கதை சொல்லும். அப்பப்பப்பப்பா, பெற்றோர் கொடுக்கும் 8 நாவை சேர்த்து வைக்க வழி தேடி கட்டஞ்சீட்டு போட்டு அது முடிந்த இறுதியில் வரும் முழு சில்லறையின் சத்தம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிட்டாது. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் ஒருபோதும் தன் தாய் குந்தி தேவியின் பேச்சை தட்டியதே இல்லை. அதுபோலத்தான் நாங்களும் தாய் பேச்சை தட்டியதே இல்லை. நாங்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை சிறிதும் குறையாது. பட்டம் வானில் பிறந்தாலும் பல பட்டங்கள் வாங்கிய முதல் தலைமுறையினர் அன்றைய குழந்தைகள் பட்டாளம் அனுபவத்தின் மூலம் அனைத்தையும் கற்றனர். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எனக்கோ அன்றைய குழந்தைகளின் சொர்க்க வாழ்வில் வார்த்தைகள் பஞ்சமாயின. இந்நொடி கூட இங்கிருப்பவர்கள் அனைவரும் ஒரே ஒரு நொடி உங்களின் குழந்தை பருவத்தை எண்ணி பாருங்களேன். உதட்டை மீறிய சிரிப்பை அடக்கத்தான் முடியுமா? அன்றைய குழந்தைகள் அன்றை திங்களாய் வளம் வந்தார்கள். எதையும் எளிதாக கடக்கும் மனப்பான்மை பெற்றவர்கள் மீண்டும் கடந்த காலத்திற்கு செல்லத்தான் இயலாது. நினைத்து பார்த்தேனும் திருப்திப்படுத்திக் கொள்ளலாமே. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் முகில் முருகன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய குழந்தைகள். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று பாரதியார் 4 வரி பாட்டில் பாடிவிட்டு சென்றார். நான் படும் பாட்டை யார் பாடுவது? எங்கள் தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 11 பேர், என் கொள்ளு தாத்தாவுடன் பிறந்தவர்கள் 14 பேர். இப்படி குடும்பத்தை பெருக்கச் சொன்னால் ஊரை வளர்த்தவர்கள் இவர்கள். சிரிக்காதீர்கள், எங்கள் தாத்தா மட்டுமல்ல, உங்கள் தாத்தாவும் உங்கள் கொள்ளு தாத்தாவும் அப்படித்தான். ஆனால் இன்று ஒரு பிள்ளை பெற்றெடுப்பதே பெரிய விஷயம் என்று தவமிருந்து வரம் வாங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார்கள். அதுவும் அரை மணி நேரத்தில் அறுவை சிகிச்சையிலேயே நாமெல்லாம் பிறந்து விடுகிறோம். இப்பொழுது நான் பிறக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று என் தாய் வேலை செய்யும் நிறுவனம் தான் கூறுகின்றது. உங்கள் அறிவியல் சாதனங்கள் தாய்ப்பாலை சேகரிப்பது எப்படி என்று கூறலாம். ஆனால் நான் பிறந்த 6 மாதங்களில் என்னை விட்டு வேலைக்கு செல்லும் என் தாயின் அரவணைப்பை எப்படி சேகரிப்பது? எனது பள்ளிக்கூட சேர்க்கை வயது 5 அல்ல, அதற்கு முன்னர். நான் பரவாயில்லை. இனி பிறக்கப் போகும் குழந்தைகள் மருத்துவமனையிலிருந்து நேரடியாக பள்ளிக்கூடத்திற்கு இறக்குமதி செய்யப்படுவார்கள் போல. என்னடா இவன் இப்படி அழுது புலம்புகிறானே என்று நினைக்கிறீர்களா? வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். முன்பெல்லாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்?
என்று கேட்டால் எண்ணி பார்த்து பதில் சொல்வார்கள். எந்த குழந்தை என்ன வகுப்பு படிக்கிறது என்று கூட தெரியாது. ஏதோ அந்த காலம் பொற்காலம் போலவும் நாங்கள் எல்லாம் பாவப்பட்ட காலத்தில் பிறந்தது போலவும் பேசிக்கொள்கிறீர்கள். நிலாவை காட்டி சோறூட்டினால் அன்றைய தாய், இன்று நாங்களோ எங்கள் கனவு நாயகன் அனுப்பிய சந்திராயன் கதைகளோடும் நெஞ்சில் கனவோடும் உணவு உண்கிறோம். குழந்தை தொழிலாளர்கள் இன்று இல்லை. உறவுகள் புடைசூழ அன்பு காட்டி பால்மணம் மாறா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் குழந்தை திருமணம் இன்று இல்லை. குழந்தைகள் குழந்தைகளாக வாழும் சூழ்நிலையை இந்த நாடும் வீடும் தந்திருக்கிறது. அறிவியல் வனத்தில் பூத்த மலர்கள் இன்றைய குழந்தைகள். அறவழி நடந்திட ஆத்திச்சூடி பயிலும் மழலைகள். பெற்றவர்களுக்கே கற்றுத்தரும் எட்டிக்காரத்தனம். முளைக்கும் போதே மணக்கும் துளசி, அதுபோன்று குழந்தை மனம். குழந்தைகளோடு குழந்தையானால் கவலை மறந்துவிடும். குழந்தைகள் பேசும் மழலை மொழி அமுது சுரந்து வரும். நம் மனதிற்குள் வேர் விட்டு பரவி கிடக்கும் விஷத்தன்மைகள் எல்லாம் அமுதத்தன்மைகளாய் மாறிப்போகும். வஞ்சக மனித மனங்களோடு பழகி பழகி கலங்கி கிடக்கும் நமது உள்ளம் தெளிவான மழை துளியைப் போல புனிதப்பட்டு போகும். வளர்ந்து பக்குவம் பெற்ற நம் அறிவின் துணை கொண்டு பிள்ளை உள்ளம் என்னும் வெள்ளை உள்ளம் பெறுவோம், கொள்ளை மகிழ்வை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான குழந்தைகள்ங்கிற தலைப்பிலேயே ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களை நம்முடைய கைத்தட்டல்களால் முதல்ல கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. நடுவர்கள்கிட்ட தான் நாம் இப்போது மதிப்புரைகளை கேட்கணும். முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் ரெண்டு குழந்தைகளும் எப்படி பேசினாங்கன்னு. இனிய பார்வையாளர்களே, ராகவு கேட்ட வார்த்தைக்கு ஒரு வரியில் சொல்லணும்னா ரெண்டு பேருமே நல்லா பேசினாங்க. அவர் அதான் கேட்டார், ரெண்டு குழந்தைங்கன்னு எப்படி பேசினாங்கன்னா நல்லா பேசினாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ பார்வையாளர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், லைட்டு போட்டு காட்டுறாங்களே. அப்புறம் அவர் கூட சொன்னார், பச்சை வெளிச்சமாக சிவப்பு வெளிச்சமாக விடுங்க, உங்கள் வாழ்க்கையில் விளம்பர வெளிச்சம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக சொன்னார். மீண்டும் நான் பார்வையாளர்களுக்காக ஒரு செய்தியை கூடுதலாக நினைவுபடுத்துகிறேன். இது எதிரும் புதிருமான சுற்று. ஒருத்தர் ஃபார், இன்னொருத்தர் எகெயின்ஸ்ட். இந்த டிபேட்டில் இப்படி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இது ஒரு பேச்சுக்கான பயிற்சி பட்டறை, பெற்றோர்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை சிவப்பு விளக்கு அடிக்கப்பட்டவங்க அவங்களும் மதிப்பெண் உண்டு. அடுத்த ரவுண்டில் பச்சை விளக்கு வாங்கினவரை விட இவங்க இன்னொரு ரவுண்டில் கூடுதல் மதிப்பெண் பெற்று இறுதி சுற்றில் வெற்றியாளராக வருவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் 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 ஏன்னா பார்வையாளர்கள் நினைக்கலாம், அந்த எதிரும் புதிரும் சுற்றில் இந்த பொண்ணு நல்லா பேசினதே, இந்த பையன் நல்லா பேசினானே, எங்கே அவன் அடுத்த ரவுண்டில் ஒருத்தரை தூக்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, ரெண்டு பேர்கிட்டேருந்தும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, ரெண்டு பேரும் ஒருவரை குறை சொல்லாமல் பேசுகிறார்கள். குழந்தைகள்னா நாங்கள் அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தோம். நீ நொங்கு சாப்பிட்ருக்கியா பாப்பா? சாப்பிட்ருக்கியா? கையில் நோண்டி சாப்பிட்ருக்கியா இல்லை உறிஞ்சி சாப்பிட்ருக்கியா? உறிஞ்சி சாப்பிட்ருக்கேன். பரவாயில்ல, அம்மாவை பார்க்காமையே பதில் சொல்லிட்டா. ஏன்னா முதல்ல அந்த பனைமர சைஸில் பாதி கூட இருக்க மாட்டா. ஆனால் நொங்கு வண்டி ஓட்டுனது, அந்த காத்தாடி விட்டது, டயர் வண்டி ஓட்டுனது, அந்த மாதிரி வண்டியை பற்றி பேசணும்னு நான் பயந்து போயிட்டேன். உண்மையாக சொல்லணுமா, இதுக்கு யாராவது நீங்கள் வீட்டிலேருந்து மார்க்கு போட்டு 10 மார்க் குறைச்சிட்டேன்னா என்னைய காசு வெட்டி போட்டு திட்டிட மாட்டீங்க சாமிகிட்ட? இந்த ரெண்டு பிள்ளைங்களும் யாரா சரி, அந்த பையன் அவன் கோட்டு சுட்டு போட்டு இவன் பேசுகிறத பார்ப்பேன். டிபேட்டுனா என்ன? ஒருத்தர் பேசும்போது நம்ம குறிப்பெடுத்து அவங்கள திட்டுறது தான் இன்றைய பட்டிமன்ற முறை. அப்படி திட்டுறவனுக்கு தான் செல்வாக்கே ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த பையன் அந்த பொண்ணு பேச பேச கைத்தட்டிக்கிட்டே இருந்தான். அப்போ என்ன செய்யுது சங்கரன்னா, அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கான விதையை இந்த மேடை கற்றுத்தருகிறது. அந்த குழந்தை அப்படியே பார்த்தான். சார், அன்றுங்கிற குழந்தையோடைய விஷயத்தை நிறைய பேச முடியும். ஆனால் இது நான் சொல்கிறேன், இன்றைக்கி அவள் எக்ஸ்ட்ராடினரி பேச்சு. இந்த பையனுக்கு வருவோம். இன்று அப்படின்னு சொல்ல வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் அன்றைக்கி உள்ளது இன்றைக்கி இல்லைன்னு அழுது புலம்பணும்.
ஆஸ்பத்திரியில் பிறந்தா நேராக அடுத்து நீ ஸ்கூலுக்கு தான் போகணுன்னு சொன்னால, அப்பயே இவனை சுகாதாரத்துறைக்கோ கல்வித்துறைக்கோ அமைச்சராக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த திங்கிங் வரணும்ல. வீட்டுக்கு வந்தாலே ப்ரைவசி போகுதுன்னு ரூமுக்குள்ளே போகிற இடத்துல இத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி மைக்கு பிடிச்சி பேசுகிறதுக்கே ஒரு ஆட்ஸா. 2 பேருமே சூப்பர் டூப்பர். ஏதாவது குறை சொல்லலாம், உச்சரிப்போ உடல் மொழியோன்னா, இந்த பொண்ணு இப்படி அபிநயமாக பேசினா அவன் மிரட்டி பேசுகிறான், அவன் மிரட்டி பேசிட்டான். சரி கருத்துக்கு வருவோம்னா 2 பேருமே கண்டென்ட்டோடு பேசுகிறாங்க. 2 பேருக்குமே தனித்தன்மை இருக்குன்னா அதுக்கான மதிப்பெண்ணும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குழந்தைகளும் செல்ல குழந்தைகள் அல்ல, செல்ல வைரக்கட்டிகள். அழகா 2 வைரக்கட்டிகளுக்கும் அன்பிற்கினிய அண்ணன் மதிப்புரையை வழங்கியிருக்கிறாங்க. நம்மோடு சிறப்பு நடுவராக இணைந்திருக்கிற அன்பிற்கினிய அண்ணன் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். இப்போ உங்களுக்கு 3 நிமிஷம். ஆனால் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் சுருக்கமாக பதிவு பண்ணுங்கள் சார் உங்கள் கருத்தை அப்படின்னாங்க. அதனால் எங்களுக்கு இன்னும் நேரம் கம்மி. அதனால் நீங்கள் போட்டியாளராக நான் போட்டியாளரானே தெரியல. நடுவர்கள் அப்படின்னா ஒரு விதத்தில் அது என்ன நாகரிகமாக சொல்லணும்னா நடுவர்கள்னு நாகரிகமாக சொல்கிறோம். ஏன்னா உங்களை மதிப்பீடு செய்கிறது எங்களுக்கு அவ்வளவு சவாலாக இருக்குது. கஷ்டப்பட்டு வேறு வழி இல்லாமல் அந்த நியதிக்கு உட்பட்டு உங்களுக்கு மதிப்பெண் போடணுங்கிறதுனாக நாங்கள் மார்க்கெலாம் போடுறோம். அப்படியே ரசித்து இந்த கூட்டத்தோடு உட்காந்து நாமளும் கை தட்டிட்டு வாழ்த்திட்டு போக மாட்டோமோ தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த பணிக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா, அதை செய்தாக வேண்டும். முதல்ல ஜாக்சிகாவா உன்னுடைய பேர் கரெக்டா? சரி, நீ நிறைய விஷயங்கள் அழகாக சொன்ன. நிலா சோறு பார்ப்பது முதல்ல அந்த கருத்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்பாவுடைய தோள் தான் என்னுடைய இமயம்னு சொன்னேன் இல்லையா, அற்புதம். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி, உண்மையாக சொல்லணும் சரியா? அதாவது நான் நிலாவை பார்த்துருக்கேன், அப்பாவோட தோள் மேலே ஏறிப்பேன். சார் சொன்ன மாதிரி நிறைய இயற்கையோட உறவாடி எங்களுடைய வழலை கட்டியே மண்ணாங்கட்டி அப்படின்லாம் நீ சொன்ன. அப்பா அம்மா பேச்சை கேட்பேன் அப்படின்லாம் சொன்னேன். உண்மையாக அந்த மாதிரி செய்வியா? மண்ணாங்கட்டியோட விளையாடி நிலாவை பார்த்து நன்றாக இருந்தது. அதாவது உன்னுடைய உடல் மொழி இருக்கு இல்லையா, அந்த கான்ஃபிடன்ஸ் அபாரம். நன்றி ஐயா. உன்னுடைய தமிழ் மீது உன்னுடைய திறமை மீது நீ வைத்திருந்த நம்பிக்கையை அது காட்டியது. வாழ்க. முகில்மொழியன் அவருக்கு வருவோம். ரொம்ப அழகான பெயர், உன்னுடைய பெயர் ரொம்ப ரசித்தேன் மனசார. உன்னுடைய பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போது அன்றைய குழந்தை அப்படின்னு அந்த தலைப்பில் பேசுவது ரொம்ப எளிது தான். சார் சொன்ன மாதிரி பேசிடலாம். இன்றைய குழந்தைகள் என்று பேசுவது கடினமானது. ஆனால் நீ அதை துணிந்து சிறப்பாக செஞ்ச. அதற்கு உனக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா அன்றைய குழந்தைகளுக்கு பாராட்டி கொள்வதற்கு பெருமிதப்படுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைய குழந்தைகள்கிட்ட நிறையா குறைபாடுகள் சொல்கிறாங்க, நிறைய புகார்கள்லாம் வருது. ஆனால் நீ அதை தைரியமாக சுய விமர்சனம் செய்யவும் நீ தயங்கலை. இப்போ இன்றைய காலகட்டத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தான் பெரும்பாலான குழந்தைகள் பிறக்கிறார்கள். மருத்துவமனை விட்டால் மருத்துவமனையிலிருந்து நேராக பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்ந்து விடணும் போல இருக்கிறது என்று நீ துணிந்து உண்மையை சொன்னாய் இல்லையா? அதற்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இப்போது அதை மறைத்து கொண்டு எங்களுக்கு எப்பேற்பட்ட வசதிகள் இருக்குது தெரியுமா, நாங்கள் எவ்வளவு கொடுத்து வச்சங்க தெரியுமா, நாங்கள் எவ்வளவு சீக்கிரமாக எங்களுக்கு தகவல்கள்லாம் அந்த கூகுளில் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே கிடைக்குது தெரியுமா என்று நீ சொல்லியிருக்கலாம். ஆனால் அத்தோடு சேர்த்து குறைகளையும் ஒப்புக்கொள்ளுகின்ற அந்த நேர்மை உன்னிடம் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அதாவது சொல்லழகாகட்டும், உடல் மொழி சிறப்பு, சந்தேகத்துக்கே இடமில்லை. என்னுடைய ஒரு சின்ன கருத்து என்ன என்றால், இன்றைய கால குழந்தைகள் பெரிதும் ஒரு சிரமமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தடங்கலாக, ஒரு நெருக்கடியாக அவர்களுக்கு இருப்பது சமூக ஊடகங்களும் அலைபேசிகளும் தான். அதை நீங்கள் எவ்வாறு கையாள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய எதிர்காலம் வளமாகவோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அதை கொஞ்சம் நீ தொட்டிருக்கலாமோ என்று தோன்றியது. அதாவது 2 பேரையும் ஜட்ஜ் செய்வது ரொம்ப கடினமாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் ஜட்ஜ் பண்ணியிருக்கேன். உங்கள் இருவருக்குமே சிறப்பான எதிர்காலம் உண்டு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ரொம்ப அழகா 2 நடுவர்களும் அவங்க இதய கமலத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்து மலர்களை காணிக்கையாக்கியிருக்காங்க. 2 பேருக்கும் நாம் நன்றி மலர்களை காணிக்கையாக்குவோம் கைத்தட்டல்களால். குழந்தைகள் அப்படிங்கிற தலைப்பில் இவங்க பேசியிருக்கிறாங்க. சமீபத்தில் படித்த ஒரு ஹைக்கூ நினைவுக்கு வருது. ஒவ்வொரு முறை மகளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற போதும்
கூடவே எடுத்து வந்து விடுகிறாள் உடைந்து போன பொம்மைகளை என்று அந்த கவிஞர் எழுதியிருந்தார். குழந்தைகளுடைய மனசு அவ்வளவு பரிசுத்தமானது. எல்லோரையும் நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆற்றல் குழந்தைகளுக்கு உண்டு. குழந்தைங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசின இந்த 2 குழந்தைகளை மதிப்பீடு செய்கிறது ரொம்ப கடினமாக இருந்தது அப்படின்னு நடுவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழெங்கள் உயிர்மை சுட்டிகள் பயணம் யாராவது ஒருவருக்கு தான் பச்சை விளக்க அந்த வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அந்த பச்சை வெளிச்சம் யார் மீது பரவ இருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அழகான இந்த அன்றும் இன்றும் சுற்றுல ஜாக்சிகா முகில்மொழியன் 2 பேரும் குழந்தைகள்ங்கிற தலைப்பில் பேசுனாங்க. அதில் ஜாக்சிகாவுக்கு பச்சை வெளிச்சம் கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நம் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். வாழ்த்துக்கள் ஜாக்சிகா. நன்றி ஐயா. முகில்மொழியன் ரொம்பவே சவாலான ஒரு பணியை ரொம்ப சாதுரியமாக பண்ணியிருக்கிறாரு. மிகப்பெரிய எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு 2 நடுவர்களும் வாழ்த்தி இருக்கிறாங்க. இந்த அரங்கம் உங்களை மனதார வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. தொடர்ந்து இன்னும் 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 நிறைய படிங்க, நிறைய முயற்சி பண்ணுங்க. அடுத்த சுற்றுல இன்னும் சிறப்பான உரையை தமிழ் சமூகத்துக்கு நீங்க கொடுக்கணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறோம். 2 பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். செந்தமிழ் செல்லங்கள் இன்னும் இன்னும் அழகான தலைப்புகளில் அறிவார்ந்த தகவல்களை தொடர்ந்து நம்மோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை ஆயத்தப்படுத்தி ஊக்கப்படுத்தி அழைத்து வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும் தயாரிப்பு பணி செய்து கொடுத்திருக்கிற ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உரித்தாக்குகிறோம். தொடர்ந்து செந்தமிழ் செல்லங்கள் இன்னும் நிறைய தலைப்புகளில் நிறைவான கருத்துக்களை சொல்ல தயாராக இருக்கிறாங்க. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.